வெறும் 3 பொருள் போதும் நல்ல ஹெல்தியான டேஸ்டியான ஒரு இட்லி பொடி நம்ம செஞ்சிடலாங்க. இந்த இட்லி பொடி ஒன்று இருந்தால் போதுங்க. வீட்டில் அவசரமாக எங்கேயா கிளம்பிட்டு இருக்கும் போதோ இல்லை கரண்ட் இல்லாத நேரத்துலையோ கூட உங்களால் சட்னி சாம்பார் எதுவும் செய்ய முடியல அப்படின்ற நேரத்தில் இந்த இட்லி பொடியோட நல்லெண்ணெய் வச்சு நீங்கள் இட்லிக்கு சாப்பிடலாம். அப்படி தோசையாக இருந்தது அப்படின்னா தோசையில் வந்து நல்ல கொஞ்சம் கனமாக ஊற்றி பொடியாக நறுக்குன்னு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தையும் போட்டு இந்த பொடியை தாராளமாக தோசை மேலே நல்லா தூவி விட்டுட்டு எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி நல்லா முருகலாக சாப்பிட்டீங்க அப்படின்னாவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த இட்லி பொடி வந்து இந்த கை கால் வலி முட்டி வலி இடுப்பு வலி இருக்கவங்கலாம் தொடர்ந்து சாப்பிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹெல்த் வந்து அந்த வலியிலேருந்து குறையிறத நீங்கள் நல்லாவே உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. என்ன இட்லி பொடின்னு கேட்டிங்க அப்படின்னா எள்ளு பொடி தான் பார்க்க போகிறோம். இந்த எள்ளு பொடிக்கு கருப்பு எள்ளு 100 கிராம், சம்மந்தி எள்ளு ஒரு பாக்கெட் வந்து 50 கிராம், ஸோ 2 பாக்கெட் வந்து 50 கிராம்னால 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த 100 கிராமுக்கு 10 மிளகாவத்தல், 5 பெரிய வெள்ளைப்பூடாக இருக்கணும், 5 பல் பூண்டு, டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இட்லி பொடிக்கு வெள்ளை எள்ளு வந்து அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் கருப்பு எள்ளு, பொதுவாக இந்த எள்ளில் பார்த்தீங்க அப்படின்னா கல் சின்ன சின்ன கல்லுங்க இருக்கும், இல்லை தூசிங்கெல்லாம் இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த சம்மந்தி எள்ளு எடுத்திருக்கேன். இதில் கல் தூசி எதுவுமே இருக்காது. அதே மாதிரி வந்து அந்த ஈரப்பதமும் ரொம்ப இருக்காது, நல்லா ட்ரையாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த எள் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி அந்த இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா நான் வெயிலில் வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து பிளேட்டில் நல்லா பரப்பி விட்டு காய வச்சு எடுத்துட்டிங்கனாலும் உங்களுக்கு கிறிஸ்பாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கடாய் நல்லா சூடாகட்டும். வெறும் கடாயில் இந்த 100 கிராம் அளவுக்கு எள்ளை போட்ட உடனே சிம்மில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வைங்க. மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் வந்து இந்த எள் வந்து நல்லா ஈவனாக வறுபடும். ரொம்ப ஹையில் இருந்தது அப்படின்னா தீஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் வறுத்தெடுத்துருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எள் வந்து வெடிக்க வரும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டான ஸ்டேஜ். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா வந்து வறுத்தெடுத்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இந்த எள்ளு பொடிக்கு வந்து ரொம்ப காரம்லாம் இருக்கக்கூடாது, மீடியம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 50 கிராம் எள்ளு எடுத்திங்கன்னா 5 வரமிளகா, 100 கிராம்னா 10 வரமிளகா. இது கூடவே வந்து பெரிய பல்லாக இருக்கிறனால 5 பல் போட்டிருக்கேன். சின்ன பல்லாக இருந்தானே நீங்கள் 10 பல் போடலாம். ஸோ இது கூடவே வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கல்லுப்பாக இருந்தால் மட்டும் இதில் போடுங்க. சால்ட்டுனா அரைக்கும் போது போட்டுருங்க. ஏன்னா இந்த கல்லுப்பில் லைட்டாக ஈரம் இருக்கும். ஸோ அதனால தான் அதையும் வந்து சேர்த்து வறுத்துறேன். இதை வந்து அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த உப்பு, பூண்டு, மிளகாவத்தெல்லாம் வந்து நல்லா ரோஸ்டடாக வர வரைக்கும் வறுத்தெடுத்து அதையும் வந்து அந்த பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இது பாட்டுக்கு நல்லா ஆறட்டும். சூடாக போட்டோம் அப்படின்னா அது மாதிரி எண்ணெய் பிசுக்கு வந்துடும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் எப்போவுமே நம்ம பொடி அரைக்கும் போது வந்து ஒரே ஒரு விஷயம் நோட் பண்ணணும், எதுலேயுமே ஈரம் இருக்கக்கூடாது. அப்படி தண்ணி ஏதாவது இருந்தது இல்லை லேசாக ஈரமாக இருந்தது அப்படின்னா நல்லா தொடச்சி வெயிலில் வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதையும் வந்து அந்த மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பொடியாக அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் அரைக்கும் போதே வீடே வந்து அந்த எள்ளோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. இந்த பொடியை வந்து நல்ல பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டே போகாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஏர்டைட்டில் போட்டு வச்சிங்கன்னா அதோடைய ஃப்ளேவரும் உங்களுக்கு அப்படியே ரீட்டைன் ஆகும். கண்டிப்பாக இந்த இட்லி பொடியை செஞ்சுட்டு எப்படி இருந்தது சொல்லிட்டு ட்ரை பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் கெட் சென்னை சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.